ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஏர்லி மார்னிங் நான் என்னோடய சின்ன ரொட்டீன் தாங்க நான் போடுறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு எங்கள் வீட்டு செல்லக்குட்டி வந்து இன்றைக்கி காலையிலே வந்துட்டாங்க. மேடம் ஏதாவது சாப்பிடத்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு எங்கள் அத்தை வீட்டில் கொண்டு போய் விட்றோங்க, சின்ன அத்தை வீட்டில். ஸோ அவருக்கு பிஸ்கெட் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமேட்டுக்கு பசங்களுக்கு சாப்பாடு தாங்க. பெரியவனுக்கு ஸ்கூல் கிளம்பணும். ஸோ அதனால் அவனுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து இன்றைக்கி உளுந்த வடைன்னு சொல்ல முடியாது, போண்டா மாதிரி போட்டு கொடுத்துட்டேன். ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு அவன் சாப்பிட்றதே கஷ்டங்க, சாப்பிட வைக்கிறது. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் அட்லீஸ்ட் உளுந்து அந்த சத்தாவது உள்ளே போகும் அப்படிங்கிறனால இந்த மாதிரி ஃப்ரை ஐட்டம்ஸ் எனக்கா வாரத்தில் 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி கொடுத்தா கொஞ்சம் சாப்பிட்டுக்குவான். ரொம்ப பிக்கியாக சாப்பிடுவான் அவன். அதனால இது லெஸ் ஸ்பைஸியாக தான், வெறும் மிளகுத்தூளும் உப்பும் மட்டும்தாங்க போட்டு அவனுக்கு போண்டா. மத்தியானத்துக்கு பார்த்திங்கன்னா பூரி, பீட்ரூட் பூரி. அதுக்கப்புறமேட்டுக்கு டாலில் வந்து கேரட்டு, பீன்ஸு நல்லா மையாக சின்னதாக கட் பண்ணி போட்டோன்னா நமக்கு நைஸாகிடும் இல்லையா. ஸோ இன்னுமே பேபி ஸ்டேஜில் தான் அவர் வந்து சாப்பிடுவார். ஸோ அதனால் அவனுக்கு ஆக்சுவலாக இவங்களுக்கு வந்து தனியாக செஞ்சுட்டு பெரியவனை ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு எங்களுக்கு தனியாக செய்யணும். இது சின்னவனுக்கு தோசை ஊற்றிட்டுருக்கேன், கேரட் தோசை. இன்றைக்கி அவன் கொஞ்சம் ஓரளவுக்கு சின்னவன் 1.5 வயசு ஆகுது. பட் நம்ம என்ன கொடுக்குறோமோ கொஞ்சம் சேர்த்துக்குவான். பெரியவன் ரொம்ப பிக்கியாக சாப்பிடுவார். இதுதாங்க காலையில் ஏர்லி மார்னிங் ரொட்டீன். உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி எல்லாத்தையும் டிசைட் பண்ணுவீங்க, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் அப்படின்னு சொல்லி என் கூட ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வரேன். பாய், டேக் கேர்.